So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So two topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சன் உங்ககிட்ட வந்து என்ன சொல்ல விரும்புறாங்க, லைக் வாட் யுவர் பர்சன் வாண்ட்ஸ் டு ஷேர் வித் யூ. உங்ககிட்ட என்ன ஒரு சில விஷயம் வந்து அவங்க ஷேர் பண்ண நினைக்கிறாங்க, என்ன விஷயம் ஆசைப்படுறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து ஒரு டீட்டெயில் பிக்ஷனை வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போர்ட் சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் இருக்கு இந்த வீடியோஸ்லாம் இருக்கு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் அப்புறம் அந்த ஹைப் ஆப்ஷன் லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். அவங்க ரீடிங்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கிறிஸ்டல் கிளியராக இங்கே வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஸோ உங்களோட பர்சனோட சைடில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கும் உங்களோட பர்சனோட சைடில் நம்ம வந்து பார்க்குறப்ப ஒரு சில டிசப்பாயின்மெண்ட், அவங்க ஒரு சில விஷயம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பாஸ்ட்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்த சில விஷயங்களா இருக்கட்டும், நடந்த சில சுச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், அது என்ன சுச்சுவேஷன்றதை நம்ம அக்யூரேட்டா நம்ம ரீடிங்ஸ்லேயே வந்து பார்க்கலாம். ஏன்னா அதை பேஸ் பண்ணியும் மெசேஜஸ் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்லாவே வந்து ஐடென்டிஃபை ஆகும், நல்லாவே வந்து புரியும் எங்க பிரச்சனை நடந்திருக்கு எதனால அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா பாஸ்ட் ஒரு 7 to 9 months பார்க்கும்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வந்து நடந்திருக்கலாமே இந்த ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் நீங்கள் போயிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் போன ஒரு ஜேர்னியாக இருக்கட்டும் அண்ட் உங்கள் பர்சனுக்கும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு ஜேர்னியாக தான் வந்து இருந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா, ரெண்டு பேரோட தரப்புலேருந்தும் பார்க்குறப்போ ரெண்டு பேருக்குமே வேதனை வந்து இருந்திருக்க தான் செஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் சரியாக வந்து பேசாமல் இருந்திருக்கலாம். ஒரு பாஸ்ட் ஒரு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 மாசத்துல இருந்து ஒரு 9 மாசம் வரைக்கும் சரியான ஒரு சில பேச்சுவார்த்தை இருந்திருக்காது. ஸோ வருவாங்க, பேசுவாங்க, அடிக்கடி பேசுவீங்க, பட் ஆனா அந்த அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை வந்து இருந்திருக்காது. உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்க பர்சன் ஏதோ ஒரு சில விஷயத்துல வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றது உங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னா அவங்களோட குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு, அவங்க அவங்க வேலை பார்க்கறதோ இல்ல அவங்களுக்கு ஃபைனான்சியலா சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க அந்த கண்ணோட்டத்துல நீங்க நினைச்சிருப்பீங்க. பட் ஆக்சுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்னால அவங்க சஃபரா இருக்கிறது நிறையவே இருக்கு. ஸோ எப்படி நீங்களும் இந்த விஷயத்துல உங்களுக்கும் ஒரு சில பெயின், ஒரு சில வேதனை உங்களுக்குமே வந்து இருந்திருக்கும். ஆனா உங்களோட பர்சனை பார்க்கும்போது நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலினாலையும் ஒரு சில பிரச்சனை இருக்குங்கிறனால என்னவோ அவங்க இப்படி இருக்காங்க, அவங்களும் நம்மள மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. பட் ஆக்சுவலா பார்க்கும்போது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வேதனை என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்த சில விஷயத்தினால மட்டும்தான். ஸோ உங்க பர்சன் அதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சன் நிறையவே வந்து அழுதுருக்கலாம். ஆக்சுவலா சொல்ல போனோம்னா உங்க பர்சனோட எனர்ஜி எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி தான் வந்து இருக்கு. இந்த செக்மெண்ட்ல இவங்க யார்கிட்டையும் வந்து சரியா பேச்சுவார்த்தை கூட இல்லாம இருந்திருப்பாங்க. சரியா யார்கிட்டையும் வந்து பேசுற மாதிரி எனக்கு வந்து தெரியல. பொதுவாவே இவங்க இந்த நேரத்துல வந்து ரொம்ப சைலண்டா வந்து இருப்பாங்க. யார்கிட்டயும் எதுவுமே வந்து பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி. ஸோ அதாவது என்னன்னா இவங்களோட மைண்ட் செட் எல்லாமே பார்க்கும்போது உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசணும், நிறைய விஷயங்கள் வந்து சால்வ் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய பிரச்சனைங்க நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து சால்வ் பண்ணணும், அந்த பிரச்சனை எல்லாமே வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இவங்களோட மைண்டுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேபி ஒரு 24 மணி நேரம் இதை பத்தி அவங்க வந்து திங்க் பண்ணிட்டே வந்து இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இதை பத்தின ஒரு தாட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே அவங்க மனசை வந்து வாட்டிக்கிட்டே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பர்சனோட எனர்ஜி எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப டிப்ரெஷனான ஒரு எனர்ஜியாக தான் வந்து இருக்கு, ரொம்ப சோகமாக தான் வந்து இருக்காங்க, ரொம்பவே அப்செட்டாக தான் வந்து இருக்காங்க இந்த பர்சன். ஸோ டெஃபினட்டாக இவங்க வந்து அழுகலாம். ஓகேங்களா, வென் கம்ஸ் டு நைட் டைம்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் போகிற விதமாக இருக்கட்டும் இல்லை ஏதோ அவங்க பர்சனை வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவாக வந்து ஃபீல் பண்ண வைக்குது. நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னா அவங்க அழுகுறாங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப்படி கிடையாது. பொதுவா ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு ஒரு பயமா இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ நீங்க டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் அவங்க வந்து ஒரு மேல் பர்சனா இருந்தாலும் சரி, ஒரு ஃபீமேல் பர்சனா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பயம் உங்க பர்சனுக்கு வந்து இருக்கு. ஏதோ ஒரு தப்பு நடந்துற போதோ, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம். அவங்க ஒரு மாதிரி நர்வஸாவே இருக்காங்க, எப்போ பார்த்தாலுமே ஒரு பதட்டத்திலேயே வந்து இருக்காங்க, ஒரு பயத்திலேயே வந்து இருக்காங்க. உங்க பர்சனோட கண்ணில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயம் மட்டும்தான் வந்து தெரியுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அந்த ஒரு சோகமா பயத்திலே தான் வந்து இருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில நேரத்துல வந்துட்டு நம்ம இப்போ
ஒரு கஷ்டம் நமக்கு வருது அப்படின்னா கூட சரி நம்ம தாங்கிப்போம். பட் நமக்கு ரொம்ப நாளாவே ஒரு விஷயம் நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே போய்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு 7 மாசமோ ஒரு ஒரு 9 மாசம் லெவல்ல எதுவுமே ஒரு மாற்றமே இல்லாம எல்லாமே அப்படியே நெகட்டிவாவே போயிட்டு இருக்கு வாழ்க்கையில. அப்படிங்கிறப்ப யாரா இருந்தாலும் பயப்பட தான் செய்வோம், யாரா இருந்தாலும் பதட்டப்பட தான் செய்வோம். ஒரு மாசம் நமக்கு ஒரு சில பிரச்சனை வந்தாலே என்ன நம்ம வாழ்க்கை இப்படிதான் ஆயிரப்போதா, நம்ம இப்படிதான் வாழ போறோமா அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். 9 மாசமா இதே பிரச்சனையோட இருக்காங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அந்த ஒரு பயம் இருக்குதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து பயப்படுறாங்க. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க உங்களோட பர்சன் 2 பேர்ல 2 பேரோட சைட்ல பார்க்கும்போது ஒரு சில கேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியுது. மேபி நீங்க ஒரு கிறிஸ்டினா இருக்கலாம், நான் உங்க பர்சன் வந்து கிறிஸ்டினா இருக்கலாம், இல்லைன்னா வேற வேற மதத்துக்காரங்களும் நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு ரிலீஜியன்ஸ் பேஸ்டாவும் நம்ம வந்து பாக்குறப்போ ஒரு சில டிஃபரன்ஸ் இங்க ஆக்சுவலா வந்து தெரியுது இந்த ரீடிங்ல. ஸோ ஒரு சில கேஸ்ட் டிஃபரன்ஸா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சில டிஃபரன்ஸ் இருந்திருக்கும், ஒரு ஏஜ் டிஃபரன்ஸா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சில டிஃபரன்ஸ் கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்திருக்கும். ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷன் சைன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க ரிலேஷன்ஷிப்ல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு அடிஷனல் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பாக்குறப்போ ஏன் இவங்க பயப்படுறாங்க, எதனால பயப்படுறாங்க, என்ன பிரச்சனை இருக்கு, எதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம இப்ப டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ரீசன்ட் பாஸ்ட்னாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த இந்த 7 to 9 மாசம் லெவல்ல ஸோ உங்களை சுத்தி கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃபீமேல் பர்சன் இல்லைன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் உங்களோட வாழ்க்கையில வந்து இருந்திருப்பாங்க. மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து இருந்திருக்கலாம். உங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே தெரிஞ்ச ஒரு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி யாராவது வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இங்க நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அவங்களுக்கும் தெரியும், அங்க நடக்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா வந்து தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்றது எல்லாமே இந்த பர்சன் கிட்ட ஷேர் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி உங்க பர்சன் வந்து அவங்க என்ன மனநிலைமையில இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்றது கண்டிப்பா இவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த நடுவுல நிலைமையில இருக்க இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும், உங்களை பத்தின ரிலேஷன்ஷிப் பத்தி A to Z எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து தெரியல, உங்க பர்சனுக்கு உங்களோட லைஃப்ல என்ன போயிட்டு இருக்குன்றது அவங்களுக்கு வந்து தெரியல. பட் இந்த மிடில் இருக்க இந்த பர்சனுக்கு மட்டும் எல்லாமே நல்லா தெரியுது. ஏன்னா 2 பேருமே இவங்க கிட்ட தான் வந்து ஷேர் பண்றீங்க எல்லா விஷயமும். ஸோ இங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு பர்சன் பர்டிகுலரா ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா தென் இந்த பர்சன்ட் இருந்து நீங்க விலகி தான் வந்து ஆகணும். ஏன்னா இந்த பர்சன்னாலதான் இங்க நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். இவங்க உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல இவங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா கூட இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீமேல் பர்சனோட எனர்ஜி மாதிரி வந்து காட்டுது. பட் இப்போ ஒரு பர்டிகுலரா அவங்க ஒரு ஃபீமேல் பர்சன் இல்ல, அவங்க வேற ஒருத்தவங்க அப்படின்னா கூட இட்ஸ் ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு பர்சன்னால தான் இங்க பிரச்சனை இருந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. இது ரொம்ப நாளாவே நடந்துகிட்டே இருந்திருக்கும். நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு அவங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, இவங்கனால எந்த ஒரு தப்பும் நடக்க போறது கிடையாது, இவங்கனால உங்களோட ரிலேஷன்ஷிப்ல எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது அப்படின்ற மென்டாலிட்டிலேயே அப்படின்ற மனநிலைமையிலேயே நீங்க இன்னமும் இவங்களை நம்பிட்டு தான் இருக்கீங்க. நீங்க இன்னமும் பிளைன் டெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கீங்க. ஸோ இப்போ நான் இப்போ உங்ககிட்ட வந்து சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. இப்போ நம்ம ரீடிங்ஸ்ல பார்க்கும்போது ஒரு விஷயம் வருது, இல்ல உங்க ஃப்ரெண்டு வந்து நல்ல பர்சன் மாதிரி எனக்கு வந்து தெரியல, இவங்களாலேயே உங்க ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வர மாதிரி தான் இருக்கு அப்படின்னா நீங்க சடனா அந்த விஷயத்த வந்து நம்ப மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா நம்பிக்கை வராது. ஏன்னா அந்த பர்சன் பத்தி எப்படின்றது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். அப்படிங்கிறப்போ நீங்க அவங்க மேல அந்த ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்க. பட் ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா அது அங்க வந்து இல்ல. இந்த பர்சன் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சனா வந்து இல்ல. ஒரு விஷயம் இதுல நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதிரிங்கிறது நமக்கு வெளி வட்டாரத்துல யாரும் இருக்க போறது கிடையாது, உள் வட்டாரத்துல மட்டும்தான். ஏன் எதிரி உள் வட்டாரத்துல இருக்காங்க அப்படின்னா வெளியில இருக்கவங்க யாருக்கும் நம்மளோட லைஃப் எப்படி இருக்க போகுது, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம ஒரு பர்சனா இருக்கோமா, நம்ம பேர் என்னன்னு கூட அவனுக்கு வந்து தெரிய போறது கிடையாது. ஆனா நம்ம கூட சுத்திட்டு இருக்க ஒரு பர்சனுக்கு தான் நம்மளோட கேரக்டர் என்ன, நம்மளோட பிஹேவியர் என்ன, நம்ம என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போய்கிட்டு இருக்கோம், நம்மளோட பேர் என்ன, நம்மளோட ஃபேமிலி என்ன அப்படின்றது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அந்த நெருங்கிய இருக்க அந்த நண்பர்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஸோ அவங்களாலதான் பிரச்சனை வந்து உருவாகுறது. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி கேட்டகரியா தான் இவங்க வந்து இருக்காங்க. ஸோ உடனே ஒரு விஷயம் நம்ம சொல்றோன்னே நீங்க வந்து லைக் இல்ல அவங்க ரொம்ப நல்லவங்க தான், எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்கு, அவங்க அந்த மாதிரி அவங்க அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நினைக்காதீங்க. ஓகே, ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு லைக் ஒரு சில பேரோட கேரக்டர் வந்து மாறலாம்.
ஒரு சில பேர் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க, நமக்கு முதுகுக்கு பின்னாடி வேற மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ இது எல்லாமே நடக்கும். இது வந்து காமனான ஒரு விஷயம் தான். நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்களுக்கு நான் இந்த விஷயம் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதான், அதாவது எதிரிங்கிறது வெளிவட்டாரத்துல வந்து இருக்க போறது கிடையாது. உள்ள இருக்க பர்சன் தான் வந்து பிரச்சனை பண்றதே. அது மாதிரி ஸோ உங்ககிட்ட அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ற மாதிரி, உங்ககிட்ட அந்த ஒரு நம்பிக்கை தன்மையா நடந்துக்கிட்ட மாதிரி அவங்க வந்து நடந்துக்கிறாங்க, காமிச்சுக்கிறாங்க. பட் ஆக்சுவலா அவங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாத ஒரு பர்சன் தான். இந்த பர்சனோட கேரக்டர் என்ன, இந்த பர்சனோட ஆக்சுவல் இன்டென்ஷன் என்ன, இவங்க என்ன மாதிரி ஒரு பர்சன்றத உங்களோட பர்சன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. இந்த நபர் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கிறது உங்களோட பர்சன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே ஸ்டார்டிங்ல ஜர்க்கா தான் வந்து இருந்திருக்கும். ஏன்னா இந்த பர்சன் நம்ம இவ்வளோ விஷயத்துல நம்ம ஷேர் பண்ணியிருக்கோமே, ஆனா இவங்க இவ்வளோ தூரம் இப்படி ஒரு கெட்டவங்களா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்ற அந்த ஒரு வேதனை அவங்க பர்சனுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா உங்க பர்சன் கிட்டயும் ரொம்ப நல்லவங்க மாதிரி இவங்க வந்து ஆக்ட் பண்ணிருக்கலாம், நடிச்சிருக்கலாம். ஸோ அவங்களும் நம்பிட்டாங்க இந்த பர்சனை. நீங்க எப்படி நம்புறீங்களோ அது மாதிரி அவங்களும் நம்பியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த உண்மை என்னன்றது தெரிஞ்சு போயிடுச்சு உங்களோட பர்சனுக்கு. இவங்க மேலதான் மிஸ்டேக் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இந்த மிடில் பர்சன் யாரோ இவங்களாலதான் வந்து மிஸ்டேக் இருக்கு அப்படின்றது உங்க பர்சன் தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதை வந்து ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு சில நேரம் எடுத்துக்கிட்டாலும், பட் அவங்க வந்து உங்க அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்க போறது கிடையாது. அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, உங்க பர்சனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இப்பயாவது எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சே அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ ஏதோ ஏதோ கடவுள் புண்ணியத்துல இப்பயாவது எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி, இப்ப இனிமே நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம். ஸோ அப்ப நம்ம இதை வந்து மாத்தணும் அப்படின்னா உங்ககிட்ட பேசி ஆகணும். என்ன நடந்திருக்கு, உண்மையா என்ன நடந்திருக்கு, யாருனால இவ்வளவு பிரச்சனை உருவாயிருக்கு அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. அதை பத்தி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, பட் உங்க பர்சன் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து நம்புவீங்க. ஸோ அதனால நீங்க அதை நம்புவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணது உங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கவங்கனால மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் உருவாயிருக்கு. ஸோ டெஃபினட்டா இதை பத்தி உங்க பர்சன் இன்னும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னும் இதை பத்தி விரிவாக உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். ஆரம்பத்துல இருந்து எங்க பிரச்சனை உருவாயிருக்கு, யாருனால பிரச்சனை உருவாயிருக்கு, யாருனால எல்லா ப்ராப்ளம்ஸுமே கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பா. ஸோ அது எல்லாமே உங்க பர்சன் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு பயத்தை தாங்க கண்டிப்பா வந்து கொடுக்கும். ஏன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படினாலும் வந்து மாறலாம். இங்க உங்க பர்சனோட விஷயத்துல வந்து என்னன்னா, உண்மை என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க, யாருனால பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க வந்து உங்க பர்சனோட எனர்ஜி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுது. இப்படி ஒரு பர்சனை நம்பி இவ்வளவு தூரம் ஒரு நம்பிக்கை துரோகம் ஒருத்தவங்க பண்றாங்க, ஒருத்தவங்கனால இவ்வளவு தூரம் இப்ப இத்தனை வருஷம் இந்த பர்சன் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இவங்க கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்றேன், உண்மையான ஒரு பர்சன் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்றேன். ஆனா இவங்க இவ்வளவு தூரம் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது இனிமே நான் யாரை போய் நான் நம்ப போறேன், இனிமே நான் யாருக்கிட்ட நான் பேசினாலுமே எனக்கு ஒரு நம்பிக்கை தன்மை வராது. இப்ப ஒரு ஒரு 5 வருஷம் ஒருத்தவங்களை எனக்கு தெரியும், ஒரு 3 வருஷமா எனக்கு தெரியும், ஒரு 10 வருஷமாவே ஒருத்தவங்களை எனக்கு தெரியும் அப்படின்னா, சோ இப்படி அந்த ஒரு 10 வருஷம் பழகுன ஒரு பர்சன் வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு என்னன்னா ஒரு ட்ராமா மாதிரி ஆயிருது. இனிமே நம்மளோட வாழ்க்கையில யார் புதுசா வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு இப்ப கரண்ட்லி அவங்களோட லைஃப்ல வேற ஏதாவது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கூட யாரை போய் நம்புறது, எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களோ அப்படின்ற அந்த ஒரு பயம் உங்க பர்சனுக்கு வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு அந்த விஷயத்துல தான் ரொம்ப நர்வஸா இருக்காங்க. மேபி உங்களோட பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆளா கூட வந்து இருந்திருக்கலாம். பொதுவா யாருக்கிட்டையும், அதாவது எல்லாருக்கிட்டையும் வந்து பழகுவாங்க, பேசுவாங்க. பட் அந்த அளவுக்கு டீப்பா பழகுறதோ, அந்த அளவுக்கு க்ளோஸ்டா வந்து இருக்கிறதோ, ஒருத்தவங்களை இந்த மாதிரி வந்து நம்புறதோ, அது வந்து இவங்க ரொம்ப ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸை மட்டும்தான் வந்து நம்புற மாதிரி வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்களோட சைட்ல இருந்து இப்போ நம்ம க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விரலூட்டி என்ற மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க, ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த 2 பேருக்கு இவங்களோட பர்சனல் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்புற அந்த 2 பேருமே வந்து ஒரு பிரச்சனையை பண்றாங்க, ஒரு நம்பிக்கை துரோகம் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ட்ராமாவா இருக்குன்னு பாருங்க. நானே ஒரு சூஸ் பண்ணி ஒரு சில பர்சன் இந்த கேட்டகரி ஆஃப் பர்சன் தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ அந்த பர்சனும் என்ன பேக் பிச்சிங் பண்றாங்க அப்படின்னா அது எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலைமையில தான் உங்க பர்சன் வந்து இருக்காங்க. அண்ட் இவங்களோட இந்த விஷயம் நீங்களும் வந்து புரிஞ்சுப்பீங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க டெஃபினட்டா வந்து புரிஞ்சுப்பீங்க. அப்போ நீங்க வந்து நம்புவீங்க, இந்த இவ்வளவு பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கா இந்த பர்சனால அப்படின்னு. ஸோ இங்க உங்களுக்குமே ஒரு விதமான ஒரு டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஏன்னா நீங்க 2 பேருமே வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, 2 பேருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. 2 பேராலையும் இதை நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் வந்து இருந்திருக்கும். ஸோ ஃபைனலா இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இனிமேலாவது உங்களோட லைஃப்பை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து ஆகணும். இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்திருக்க இவ்வளவு பிரச்சனை
பிரச்சனை, யாரால பிரச்சனை எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. 2 பேருமே கிளியரா கட்டா எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இனி வர டைம் பீரியட்ல இந்த மாதிரி ஒரு சில பெர்சன்ஸ் உங்களோட லைஃப்ல வந்து வர வைக்காம நீங்க உங்களோட பர்சன் அவ்வளவுதான். என்ன ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உங்க 2 பேருக்குள்ள வந்து பேசி தீர்க்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு டைமோ ஒரு ஸ்பேஸோ நீங்க வந்து கொடுத்துட்டு அமைதியா இருக்கலாம். அதை விட்டுட்டு வந்து நான் இன்னொருத்தவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போறேன், ஸோ அவங்க ஏதாவது போய் ரெக்கமெண்ட் பண்ணட்டும், அப்படியாவது இவங்க இறங்கி வரட்டும் அப்படின்ற அந்த விஷயம் வந்து பண்ண வேண்டாம். மோஸ்ட் ப்ராபப்லி இனி வர டைம் பீரியட்ல என்ன ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க அவங்களோட பர்சன் இப்போ அவங்க புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்ல, அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா ஒரு 1 or 2 டே அவங்கள விட்டுடுங்க, அவங்கள ஃப்ரீயா விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க, அப்ரோச் பண்ணுங்க. ஸோ இதுதான் அவங்க 2 பேருக்கும் வந்து பெஸ்டா போற மாதிரி எனக்கு வந்து தெரியுது, ரதர் தேன் அதர் பர்சன்ஸை வந்து இன்வால்வ் பண்றதை விட. ஆனா நீங்க இன்வால்வ் பண்ண சில பர்சன்னாலே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க திருப்பி அந்த மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலா இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சில பேர் இங்க இந்த ரீடிங்கை பார்க்கறவங்க சில பேர் ஏதாவது அம்மன் வழிபாடு ஏதாவது பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒரு ஃபீமேல் காடஸோட எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில அம்மன் வழிபாடு ஏதாவது பண்றீங்க அப்படின்னா தாராளமா அந்த விஷயத்த வந்து பண்ணுங்க. ஒரு ஃபீமேல் காடஸ் கிட்ட நீங்க வந்து ப்ரே பண்றீங்க, பர்டிகுலரா ஒரு ஃபீமேல் காடஸ் நீங்க வந்து ப்ரே பண்றீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ரேயரை டெஃபினட்டா வந்து கண்டினியூ பண்ணுங்க. பிகாஸ் அவங்க த்ரூ உங்களோட லைஃப்ல நல்ல ஒரு பிளெஸிங்ஸான ஒரு டைம் பீரியட் வரதான் செய்யும். ஸோ அப்படி ஏதாவது நீங்க கடவுள்கிட்ட வந்து ரீசெண்டா ஏதாவது ப்ரே பண்ணிருக்கீங்க, எனக்கு ஏதாவது ஒரு சைன் எனக்கு தெரிஞ்சாகணும், ஏன் என்னோட ரிலேஷன்ஷிப்ல அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, எப்போ இதெல்லாம் மாறும், எப்பதான் எனக்கு ஒரு நல்ல நிலைமை வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரீசெண்டா ஏதாவது ப்ரே பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு அது ஒரு சைன் பார் தான். ஸோ உங்களுக்கு யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும். இது தெரிஞ்சு நீங்க உங்களோட லைஃபை வந்து மாற்ற வழியை நீங்க வந்து பாருங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு என்ன வழியோ அதை நீங்க கண்டிப்பா வந்து பண்ணுங்க. கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருக்கு. அதனால என்னவோ நீங்க வந்து உண்மை என்னங்கிறத இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இத்தனை வருஷம்க்கு அப்புறம். ஸோ அந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டக்கு அப்புறம் அந்த பர்சன் யாருக்கும் வந்து ஒரு செகண்ட் சான்ஸோ ஒரு அந்த பர்சன் மேல திருப்பி வந்து ஒரு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. உங்களோட நம்பிக்கையை கடவுள் மேல வச்சுக்கோங்க. நீங்க யார்கிட்ட நீங்க வந்து ப்ரே பண்றீங்களோ ஸோ அந்த கடவுள் மேல அந்த நம்பிக்கையை வைங்க. இந்த டெஃபினட்டா இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியா வந்து ஹீல் ஆகும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது கண்டிப்பா வந்து சால்வ் ஆக தான் செய்யும். கடவுள் வந்து ஒரு மேஜிக் பண்ற மாதிரி தான் இங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு கெட்டதுலயே ஒரு நல்லதுங்கிற மாதிரி இத்தனை நாள் வந்து ஒரு ஒரு பெர்சன் வந்து உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், உங்களோட கேரக்டர் என்னன்னு தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ இனி நீங்க அதை வந்து தெரிஞ்சுப்பீங்க. இட்ஸ் ஓகே. பட் இனிமேலாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை எவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணணுமோ அதை நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இங்க வந்து பார்க்கலாம் ஒன் மோர் கைடன்ஸ் நம்ம வந்து எடுக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் பி லைக் அகெயின் ஸோ இந்த எனர்ஜி எல்லாமே பார்க்கும்போது எனக்கு அகைன் அண்ட் அகைன் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு டிவைன்லி ப்ரொடெக்டடான ஒரு பர்சனாக தான் வந்து இருக்கீங்க. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக கடவுள் மூலியமா வந்து சேவ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது சால்வ் ஆயிரும். ஸோ ட்ரை டு பி ஃபோக்கஸ். நீங்கள் ப்ரே பண்ணுங்க அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட பர்சன் அண்ட் நீங்கள் அவ்வளோதான். டோன்ட் இன்வால்வ் எனி தேர்ட் பர்சன். ஸோ திஸ் ஆர் திங் ஐ கேன் சே இன் ரீடிங் கைஸ். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசிடா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஷோ 143 ஃபேமிலி. ஸோ உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் வெல் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் பண்ணி வந்து கொடுங்க அண்ட் அஸ் வெல் அஸ் என்னோட ஃபேஸ்புக் சேனல் பண்ணி வந்து கொடுங்க. ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் அண்ட் ஒன் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்க வந்து புக் பண்ணி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிய அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல தெரிய இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அதை பத்தின டீட்டெயில் இந்த வீடியோட ஹைட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். அதை தவிர்த்தும் உங்களுக்கு இந்த மாதிரி லைக் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு யாராவது பிளாக் மேஜிக் ஏதாவது பண்றாங்க, அதனால நீங்க ரொம்ப நெகட்டிவா வந்து ஃபீல் பண்றீங்க, உங்களோட பாடியில ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகுது, ஹெல்த்ல அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அதுக்குரிய சொல்யூஷனான ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ரேஸ் எல்லாமே தான் நம்ம வந்து பண்றோம். ஸோ அதை பத்தின டீட்டெயில் உங்களுக்கு வேணும், கரியர்ல உங்களுக்கு ஒரு growth வேணும் அப்படின்னா எந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் அகைன் இந்த வீடியோல கொடுத்துருப்பேன், இந்த வீடியோட ஹைட் கமெண்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஸோ இது போல இன்னும் மல்டிபிளேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டர்ன்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். அண்ட் நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் கெட் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். See you guys next time. Until love you all. Take care. Bye bye.